அண்மையில் ஒரு வீடியோ பார்த்தேன். இந்த வீடியோ ஒரு சிறுவர் எந்த மாதிரியான எண்ணங்களோட ஒரு விஷயத்தை யோசிக்கிறாரு. பொதுவாக சிறுவர்கள் இந்த மாதிரி யோசிக்கும் பட்சத்தில் தான் நிறைய விஷயங்களை செய்யக்கூடியதாக இருக்கும் அப்படின்றதுக்கு இந்த மாதிரி வீடியோக்கள் உதாரணம். அது என்ன வீடியோ அப்படின்றத பாருங்க, உங்களுக்கே விளங்கும். நல்ல நேரம் முடியறதுக்கு முன்னாடி கரண்ட் வந்தா நல்லா இருக்கும். பொங்கல் தினம் ஒரு முக்கியமான நேரத்துல கரண்ட் கட் ஆயிருக்கு. பாட்டி, நாம ஏன் தைப்பொங்கல் கொண்டாடுறோம்? விவசாயி, சூரியன், மழை, நிலம் எல்லோருக்கும் நன்றி செலுத்த மகன். இயற்கைக்கும் விவசாயிக்கும் மட்டும்தானா? முக்கியமான ஒரு கேள்வி இது. பகல் பார்க்காம நமக்காக உழைக்கிற எல்லாருக்காகவும் தான். ஆல்ரெடி கரண்ட் வந்துட்டு. கரண்ட் வந்த பிறகு ஒரு முக்கியமான எண்ணம் இதற்கு ஓடுது. அப்போ நமக்கு உதவுற எல்லாருக்குமா? ஆமா மகன். இப்ப யோசிக்கிறாரு, நாம பொங்கல் கொண்டாடுறோம், வீட்டுல கரண்ட் கட் ஆச்சு, ஆனா கரண்ட் வந்திருக்கு. யாரோ ஒருத்தர் இதுக்காக வேலை செஞ்சிருக்காங்க, நமக்கே தெரியாம. அது யார்? மகன் தெரிறார். மகன் மகன் எங்க போயிட்டது இந்த பிள்ளை? கதவு திறந்து கிடக்கு. செலான் வங்கி இந்த வீடியோவை வெளியிட்டு இருந்தாங்க. அண்மையில ஒரு விளம்பர வீடியோ தான், ஆனா நல்லா இருக்கு. ඔයාලගේ පුතා එන්න කියලා කිව්වා. நமக்கு வெளிச்சம் தர்றவங்களுக்கும் நன்றி சொல்றதுதானே அப்பா? ரைட், இதான் விஷயம். பேரன்பின் அரவணைப்பினால் நம் இதயங்கள் ஒன்றிணையட்டும். அழகா பொங்கல் கொண்டாடப்படுது, அவங்களையும் சேர்த்து. செலான் வங்கி, அன்புடன் அரவணைக்கும் வங்கி. பொதுவாக பொங்கல் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இயற்கைக்கும் விவசாயிகளுக்கும் நன்றி சொல்றது தான். இதுதான் நம்ம வளமையாக வச்சிருக்கிற ஒரு முக்கியமான கருப்பொருள். ஆனால் இதை தாண்டி இந்த சிறுவருக்கு என்ன ஒரு யோசனை வந்திருக்குன்னு சொன்னால், இந்த நேரத்திலையும் இவங்க நமக்காக வேலை செஞ்சிருக்காங்களே அப்படின்ற ஒரு எண்ணம் அந்த அவருக்கு உதித்ததால வெளியில போய் அவங்கள கூட்டி கொண்டு வந்து அந்த வீட்டிலேயே நடந்த பொங்கல் நிகழ்வில் கலந்து கொள்ள வச்சிருக்காரு. இது சிறுவர்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கிற ஒரு எண்ணம். இது பொதுவாகவே நாம நிறைய விஷயங்களை யோசிப்போம். சில நேரங்களில் சிறுவர்கள் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக யோசிப்பாங்க. இந்த மாதிரியான எண்ணங்களும் சிந்தனைகளும் நிறைய பேருக்கு கடத்தப்படணும். சிறுவர்களாக இருந்தாலும் சரிதான், பெரியவர்களாக இருந்தாலும் சரிதான், ஒரு விஷயத்தை நாம செய்யும் போது நமக்காக நிறைய பேர் நமக்கு தெரியாமலே வேலை செய்யறாங்க. அவங்களும் பாராட்டப்பட வேண்டியவர்கள், அவங்களும் கௌரவிக்கப்பட வேண்டியவர்கள் அப்படின்றதுக்கான ஒரு உதாரணமான வீடியோ தான் இது. நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. எனவே நீங்களும் இதை பத்தி என்ன சொல்றீங்க, இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதை தெரிஞ்சவங்களுக்கும் அனுப்பி விடுங்க.